பிற்பகல் 3 மணிக்கு கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் மோடி. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் பங்கேற்கிறார். பரபரப்பான அரசியல் சூழலில் டெல்லி செல்கிறார் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு. பாஜக கூட்டணியில் உள்ளதாகவும் விஜயவாடாவில் பேட்டி. மக்களவை சபாநாயகர் பதவிக்கு தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியிடையே கடும் போட்டி. இன்றைய ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் பாஜகவிடம் பேச இரு கட்சிகளும் திட்டம். இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் டெல்லியில் இன்று ஆலோசனை. ஆட்சி அமைப்பதா எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதா என்ற முக்கிய முடிவை எடுக்கின்றனர். இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்திற்காக டெல்லி புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆட்சி அமைப்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. தமிழ்நாட்டில் 11 தொகுதிகளில் டெபாசிட் இழந்த பாரதிய ஜனதா 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 11.24 வாக்குகளை பெற்றது. எட்டு சதவீத வாக்குகளை பெற்றதால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறுகிறது நாம் தமிழர் கட்சி. 12 நாடாளுமன்ற தொகுதிகளில் 1 லட்சத்துக்கும் மேல் வாக்குகளை பெற்றுள்ளது. இரண்டு தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறுகிறது. போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவிய பாமக 4.5 விழுக்காடு வாக்குகளை பெற்றதால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற முடியவில்லை. பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. மோடி 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 इसका अभिवादन का स्वीकार करते हुए தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றது வரலாற்று சாதனை என்று மோடி பெருமிதம். தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்புக்கான எடுத்துக்காட்டுதான் இந்த வெற்றி என்றும் பேட்டி. 400 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்புல பாஜக கட்டமைப்பை அமைச்சர் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு. ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க திமுக நடவடிக்கை எடுக்கும். பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுவீர்களா என்ற கேள்விக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். நான் ஏற்கனவே இதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன். கலைஞர் சொன்னதை தான் நான் திருப்பி சொல்லியிருக்கிறேன். என் உயரம் எனக்கு தெரியும். பெரும்பான்மை கிடைக்காததால் மோடி பதவி விலக வேண்டும். மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி வலியுறுத்தல். பணபலம் மற்றும் பொய் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு சாதகமான மக்களவைத் தேர்தல் முடிவுகள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான படிப்பினை கிடைத்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பது தேர்தல் முடிவுகள் மூலம் உறுதியாகியுள்ளதாக கனிமொழி கருத்து. அண்ணாமலை இனியும் பாஜக மாநில தலைவராக தொடர்வது சரியல்ல என்றும் பேட்டி. அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு. 2வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக அவருக்கு பதில் சொல்றேன். அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்கே நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 26.93 விழுக்காடு வாக்குகளை பெற்றது திமுக. அதிமுக 20%, பாஜக 11.24% வாக்குகளும் பெற்றன. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் பாஜக 36.56% வாக்குகள் பெற்று முதலிடம். 21.19 விழுக்காடு வாக்குகள் வாங்கியது காங்கிரஸ்.
அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வயநாடு, ரேபரேலி என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ரேபரேலியில் எம்பியாக தொடர்வார் எனவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, என்ன சொல்லப்படுகிறது? வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்யவிருக்கிறாரா? சுமார் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ரேபரேலி மற்றும் வயநாடு என 2 தொகுதிகளிலுமே காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு இரண்டில் ஏதாவது ஒற்றைத்தான் நேற்று கடந்த முறை கேரளாவின் வயநாட்டில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்த ராகுல் காந்தி தற்போது ரேபரேலி, வயநாடு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் வயநாடு தொகுதி எம்பி பதவி ராஜினாமா செய்துவிட்டு ரேபரேலி எம்பியாக அவர் தொடர்வார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சுசித்ரா, நீங்கள் தொடரலாம். வயநாடு தொகுதியை விட்டுவிட்டு, அதாவது ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முடிவிற்கு ராகுல் காந்தி வந்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளன. மிக முக்கியமாக 2 தொகுதிகளிலுமே சுமார் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தற்பொழுது எந்த தொகுதியை வைத்துக் கொள்வது, எதை விடுவது என்பது குறித்த ஒரு ஆலோசனையில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். 2 தொகுதிகளிலுமே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளது மிக முக்கியமான பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மேலும் கூடுதல் கவனம் செலுத்துவதற்காக ரேபரேலி தொகுதியை அவர் தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதன் குறித்த ஆலோசனை தான் அவர் எடுத்துள்ளார் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளார். ரேபரேலி என்பது மிக முக்கியமாக நேரு குடும்பத்தினுடைய ஒரு நீண்ட கால பாரம்பரிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. சோனியா காந்தியும் அந்த தொகுதியில் இருந்தால் போட்டியிட்டு பல்வேறு முறை மக்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் அரசியலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்த நிலையில் ராகுல் காந்தி 2வது தொகுதியாக அவர் ரேபரேலியில் அவர் இந்த முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தன்னுடைய வெற்றி பெற்றுள்ள நிலையில் அந்த தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு வயநாடு தொகுதியிலிருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான ஒரு முடிவிற்கு அவர் வந்துள்ளதாகவும் தற்பொழுது அவர் அந்த ஒரு காங்கிரஸ் வட்டாரங்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் ராகுல் காந்தியால் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தமிழ்நாட்டில் 25% வாக்குகளை பெறுவோம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறி வந்த நிலையில் 23 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 11.4% வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் பாஜக என 4 முறை போட்டி நிலவியது. இதில் அதிமுக கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளியேறிய பாஜக தனியே கூட்டணி சேர்த்து தேர்தலை சந்தித்தது. தெலங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை தென் சென்னையிலும், பால் கனகராஜை வடசென்னையிலும், வினோஜ் பி செல்வத்தை மத்திய சென்னையிலும் பாஜக களமிறக்கியது. நீலகிரியில் எல் முருகன், கோவையில் அண்ணாமலை, நெல்லையில் நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், தஞ்சையில் கருப்பு முருகானந்தம், சிதம்பரத்தில் கார்த்தியாயினி, மதுரையில் ராமஸ்ரீனிவாசன், விருதுநகரில் ராதிகா சரத்குமார் என நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர். இதேபோன்று கூட்டணி கட்சித் தலைவர்களான ஏசி சண்முகம், பாரிவேந்தர், தேவநாதன், ஜான் பாண்டியன் ஆகியோர் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டனர். தேர்தல் பரப்புரையின் போது ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டியளித்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜக 25% வாக்குகளை பெறும் என்றும் 10 முதல் 20 இடங்களை கைப்பற்றும் எனவும் கூறியிருந்தார். இதேபோன்று தமிழ்நாட்டில் திமுக டெபாசிட் இழக்கும் முதல் தொகுதியாக கோவை இருக்கும் எனவும் பேட்டியளித்திருந்தார். ஆனால் கள நிலவரம் அப்படியே மாறியுள்ளது. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மக்களவைத் தொகுதிகளில் பாஜக டெபாசிட் இழந்துள்ளது. அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் தஞ்சை தொகுதியிலும், KP ராமலிங்கம் நாமக்கல் தொகுதியிலும் டெபாசிட் இழந்தனர். இதேபோல் பாஜக கூட்டணி சார்பில் களமிறங்கிய இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர், சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரை, தூத்துக்குடியில் தமாக வேட்பாளர் விஜயசீலன் உள்ளிட்ட 10 பேரின் டெபாசிட் பறிபோனது. தமிழ்நாட்டில் கால் பதிப்போம் என கூறி வந்த பாஜக வெறும் 11.4% வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளது. அதே நேரத்தில் தென் சென்னை, மத்திய சென்னை, வேலூர், கோவை உள்ளிட்ட 10 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி பாஜக கூட்டணி 2ஆம் இடத்தை பிடித்திருப்பது அக்கட்சிக்கு சற்று ஆறுதலை அளித்துள்ளது.